மாநிலத்துக்கான நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. ஒன்றிய அரசின் புள்ளி விவரத்தை குறிப்பிட்டு தி ஹிந்து ஆங்கில நாளேடு பாராட்டு. பீகாரில் கனமழையால் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்து விபத்து. ஒரே மாதத்தில் 15 பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து போனதால் பாஜக கூட்டணி அரசுக்கு நெருக்கடி அதிகரிப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா கடற்கரையை அடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு. துப்பாக்கியை கையாளும் பயிற்சியில் காவல்துறை அதிகாரிகள் தீவிரம். காவல்துறையினர் எப்போதும் துப்பாக்கியை வைத்திருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து பயிற்சி. தூத்துக்குடியில் 36,238 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது சிங்கப்பூரின் செம்கார்ப் நிறுவனம். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மையம் அமைக்கும் பணி தொடங்கியது. தமிழ்நாடு நாள் இன்று கோலாகல கொண்டாட்டம். வாழ்க தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நியாய விலைக் கடைகளில் பாமாயில் பருப்பு உட்பட பொருட்கள் காலதாமதமின்றி வழங்க நடவடிக்கை. அமைச்சர் பெரியகருப்பன் பேட்டி. இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும். தமிழ்நாடு மீனவர்களும் இந்திய குடிமக்கள்தான். அவர்களின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. 100 கோடி ரூபாய் நில மோசடி புகாரில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. ஆட்கடத்தல் மற்றும் கொலை மிரட்டல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். நீட் நுழைவுத் தேர்வு மோசடி திட்டமிட்டு பெருமளவுக்கு நடந்திருந்தால் மறுதேர்வு குறித்து ஆலோசிக்கப்படும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. நீட் தேர்வு முடிவுகள் குறித்த ஐஐடி ஆய்வு முடிவுகளை ஏற்க மனுதாரர்கள் மறுப்பு. ஒன்றிய பாஜக அரசின் தவறான கொள்கைகளால் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் அதிகரிப்பு. காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு. போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சரிடையே பகிரங்க மோதல். யோகி ஆதித்யநாத் தன்னிச்சையாக செயல்படுவதாக கேசவ் பிரசாத் மயூரா குற்றச்சாட்டு. ஆளும் பாஜகவில் உட்கட்சி மோதல் காரணமாக அரசு பணிகள் முடங்கியதால் மக்கள் கடும் அவதி. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக பாஜக பிரமுகர்களுக்கு தொடர்பு. அதிமுக பிரமுகர் மலர்கொடி கைது. பாஜக நிர்வாகி அஞ்சலைக்கு போலீசார் வலைவீச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அதிமுக பிரமுகர் மலர்கொடியை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. கைதான நபர்களின் குடும்பத்தாரிடமும் விசாரணை நடத்த காவல்துறை முடிவு. ரவுடி சம்போ செந்தில் என்பவரை பிடிக்கவும் தனிப்படை போலீஸ் தீவிரம். கோத்தகிரியில் குடியிருப்பில் நடமாடிய சிறுத்தை புலி. கூண்டில் இருந்த வளர்ப்பு நாயை வேட்டையாட முயன்றதால் பரபரப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா பாதிப்பு. வெள்ளை மாளிகை தகவல்.